எந்த எம்எல்ஏ வந்து எந்த எம்எல்ஏ வந்து ஹாய்ங்க, நேற்று பல்லட சட்டமன்ற திமுக வேட்பாளர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்க. அந்த வீடியோக்குங்க நிறைய உடன்பிறப்புகள் என்னோட மெசேஜருக்கு வந்துங்க, நீ என்ன உண்மைத்தன்மை தெரியாமல் அப்படி போட்டுட்ட, அது அவரை பற்றி உனக்கு தெரியுமா, அவரோட 40 ஆண்டு அரசியல் வாழ்க்கையை பற்றி உனக்கு தெரியுமா, அப்படியா இப்படியா அப்படி இப்படின்னு எல்லாமே பேசுனீங்க. ஓகேவா, அவரோட 40 வருஷம் அரசியல் வாழ்க்கையும் தெரியும், அவர் எப்படி இருந்தாலும் என்ன பண்ணார் எல்லாருக்கும் எல்லா டீட்டெயிலும் தெரியும். அவர் பேசினாங்கிற நொட்டுனாங்கிற வார்த்தையை தான் நான் 3 டைம் நொட்டுன்னு சொன்னேன். அவர் பேசினா அது சக்கரை பொங்கல், நான் பேசினா அது என்ன வெண்பொங்கலா உங்களுக்கு? இப்போவும் சொல்கிறேன், மரியாதையே சொல்கிறேன், இந்த உருட்டுறது மிரட்டுறதெல்லாம் வச்சுக்காத. அதில் என்ன கேட்டிருந்த, முதல் நீ எங்கே இருந்த, இப்போ எங்கே குடி பெயர்ந்திருக்க, யாருக்காக எதற்காக பெயர்ந்திருக்க, யார் உன்னை எவனும் ஏவி விட்டு எனக்கு பண்ணணுங்கிற அறிவு எனக்கு இல்லை. எனக்கு கூந்தல் நிறைய இருக்குது, அந்த கூந்தலுக்குள்ள மூளை நிறைய இருக்குது, எது சரி தப்புங்கிற மூளை நிறைய இருக்குது. ஓகேவா, 200 ரூபாய்க்காக வாங்கிட்டு மாரடிக்கிற கூட்டம் இல்லைண்ணா. ஓகேவா, மறுபடியும் சொல்கிற, இந்த மெசேஜர் வந்து உருட்டுறது மிரட்டுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, சரியா? உன்னால் மெசேஜில் வந்து உருட்டதான் மிரட்டதான் முடியும். நான் மற்ற பொம்பளை மாதிரி சரின்னு கேட்டுட்டு அழுதுட்டு ஃபேஸ்புக்கை பிளாக் பண்ணிட்டு போகிற கேரக்டர் நான் கிடையாது. நீ அப்படியாவது மிரட்டும்னு நினச்சின்னா வீட்டில் சட்டி வடை கழுவிட்டு இருப்பா, அவளை போய் மிரட்டு. நீ சொன்னீங்கன்னா ஊன்னு கேட்டுக்குவா, நான் கேட்க மாட்டேன். இப்படித்தான் இருப்பேன், இப்படிதான் என்னோட கேரக்டரு. இதுக்கும் மீறி எதாவது வந்து உருட்டிட்டு மிரட்டிட்டு இருந்தீங்கன்னா வீட்டில் காலையில் 5 மணிக்கு முன்னாடி வாஸ்தொலிக்கும் போது என் மூஞ்சி பார்த்தா முன்னாடி வாஸ்தொலிப்பா. அதுக்கு சம்மதம்னா நீ வாட்டுக்கு பேசு, பண்ணு, என்ன வேணா பண்ணு, பார்த்துக்கலாம்.